வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு புது ஃபார்முலா வச்சு இந்த பிளவுஸ் கட்டிங் போட போறோம். ஏன்னா 42 சைஸு செஸ்ட், 47 மிடில் செஸ்ட், 37 இடுப்பளவு. ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலா படி அடங்காது. அதனால கழுத்தின் அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவும், ஷோல்டர் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். உயரம் வந்து 16 பிளஸ் 1/4 இன்ச் 1 பாயிண்ட் ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து ஷோல்டருடைய இடம். இப்போ கழுத்தினுடைய அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 42 டிவைட் பை 14, 3 இன்ச்சு நமக்கு கழுத்தினுடைய அகலம் வரும். அந்த 3 இன்ச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். பேக் நெக்கு 9.5, 1/4 இன்ச்சு மைனஸ். இது கழுத்தினுடைய டீப். இப்போ பெரிய சைஸ் பிளவுஸ்ன்றதுனால மேல 3 இன்ச்சு இருக்கு. இங்க நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து எடுத்துக்கலாம். அப்ப கழுத்து பார்க்கறதுக்கு விரிவாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ கழுத்தின் ரவுண்டு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நான் ரவுண்ட் ஷேப் தான் கொடுக்குறேன். அதே போல 42 டிவைட் பை 16 ஷோல்டர் அளவு. இப்போ இது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் கொடுத்த அளவு. ஷோல்டர் அவங்க எவ்வளவு வேணும்னு சொல்லல. அதனால வந்து இந்த பாடிக்கு என்ன தேவையோ அதை எடுக்கிறேன். அப்போ 2.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த 2.5 ஒரு பாயிண்ட் 42 16 டிவைட் பண்ணும்போது 2.5 ஒரு பாயிண்ட். ஒரு 2.5 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். பிளஸ் ஸ்டிச்சிங்காக 3/4 இன்ச்சு. அப்போ டோட்டலா நமக்கு 6.25 இருக்கு. இந்த 6.25 அப்படியே நம்ம கீழே இறக்கிட்டு 1/2 இன்ச்சு மைனஸ். சென்டர் ஃபார்முலா 42 47 கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு நமக்கு 5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு செஸ்ட் லைனு மேலே 3.25 இன்ச்சு வச்சிருக்கிறோம். அதே போல இங்கேயும் அந்த 3.25 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இது 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிறதுனால கிராஸ் பேக் வரும். அதனால இப்பவே சென்டர் பண்ணி நம்ம லைன் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 4.25 1 பாயிண்ட். அந்த 4.25 1 பாயிண்ட்டுக்கு நம்ம இதை வந்து டாட் பாயிண்ட் அப்படின்றத தீர்மானிச்சு வச்சுக்கலாம். பாம்காலுடைய ஹைட்டு 5.25 இருக்கு. 5.25 அப்படியே நம்ம சென்டர் பண்ணிட்டு 1/4 இன்ச்சு கீழே. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் எல்லாம் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். இப்போ 42 மார்பு சுற்றளவு 4 டிவைட் பண்ணோம்னா 10.5. இந்த 10.5 இன்ச்சு முதல்ல நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். பிளஸ் 1/2 இன்ச்சு சென்டர் ஆஃப் ஃபார்முலா. ஆம்கோல் ரவுண்டு நமக்கு எவ்வளவு வேணும்ன்றத இந்த ஸ்கேல் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். தேவையை பொறுத்து இந்த ஆம்கோலுடைய ஹைட்டு அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். பாம்கோல் ரவுண்டு நமக்கு 19 இன்ச்சு வேணும் அப்படின்னா 19ல பாதி 9.5. பாதி 9.5. இது அப்படியே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டா இருக்கு 9.5. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ 9.5 இன்ச்சுன்றதுனால சென்டர் ஆஃப் ஃபார்முலா. அதே நேரத்தில் நம்ம இன்னொரு மெத்தடையும் செக் பண்ணிக்கணும். கழுத்தினுடைய டீப்ல இருந்து இப்போ இங்கிருந்து நம்ம செக் பண்ணும்போது 42 டிவைட் பை 4 10 பிளஸ் ஒரு 3/4. 10 பிளஸ் 3/4 இன்ச்சுனா இது 1/4 கட்டிங்கு. இன்னொரு 3/4 இன்ச்சு ஆட் ஆச்சுன்னா இது வந்து சென்டர் ஆஃப் ஃபார்முலா. அப்போ எவ்வளவு ஆகுது? 10 11.25 12 இன்ச்சு இருக்கணும் நமக்கு.
இந்த 12 இன்ச்சு நமக்கு கச்சிதமா இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டா இருக்கு. அடுத்தது இடுப்பளவு 37 இன்ச்சு இடுப்பளவு. 4 டிவைட் பண்ணோம்னா 9.25. 9.25 இதுல மார்க் பண்ணிக்கலாம். பிளஸ் மேல 3/4 இன்ச்சு கொடுத்துருக்கிற மாதிரி இங்கேயும் அந்த 3/4 இன்ச்சு நம்ம கொடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு தான் சென்டர் கேப் ஃபார்முலா. பட் வந்து இந்த இடத்துல நாம 3/4 இன்ச்சு கொடுத்துருக்கோம். எதுக்காக கொடுத்துருக்கோம்னா மிடில் செஸ்ட் அதிகமா இருக்கு. இப்போ மிடில் செஸ்ட் எவ்வளவு இருக்கு? 47. 47 நம்ம 4ஆ பிரிச்சோம்னா எவ்வளவு வரும்? 11.25 இன்ச்சு வேணும். ஸோ அப்போ அதை சமன்படுத்துறதுக்காகவே இந்த இடத்துல நாம அளவுகளை கூட்டி வைக்கிறோம். இப்போ இங்க எவ்வளவு வந்திருக்கு? 9.25 பிளஸ் 3/4, இப்போ 10 இன்ச்சு ஆயிடுச்சு. அப்போ 1 இன்ச்சு நம்ம டாட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட 11 இன்ச்சு ஆயிடுச்சு. மீது 3/4 இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும்? சமன்படுத்துறத கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ மிடில் 47 4ஆ டிவைட் பண்ணோம்னா 11.25. மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 11.25 பிளஸ் 1/2 இன்ச்சு கீழே. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கடினமான ஒரு கட்டிங்கை கூட ரொம்ப எளிமையா மாற்றக்கூடியது நம்முடைய ஆன்லைன் கிளாஸ். இதுல வந்து நீங்க எளிமையா கத்துக்க முடியும். இந்த 1 இன்ச்சு நம்ம 2 பக்கமும் பிரிச்சு மார்க் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்ப நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த கழுத்தினுடைய அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு செஸ்ட் டிவைட் பை 14 இந்த ஃபார்முலா நீங்க 1/4 யூஸ் பண்ணலாம், சென்டர் கேப்ல யூஸ் பண்ணலாம். அதே போல செஸ்ட் டிவைட் பை 16 என்ற ஃபார்முலா எல்லா கட்டிங்லையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப மற்ற எந்த ஃபார்முலாவும் இதுக்கு தேவைப்படாது. இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம அங்கங்க தேவையான இடத்துல அர்க்காத் போட்டு வச்சுக்கலாம். ஏற்கனவே இந்த ஃபார்முலா வச்சு நாம் வந்து ஒரு கட்டிங் போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி செஸ்ட் டிவைட் பை 14 செஸ்ட் டிவைட் பை 16 ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு கட்டிங் போட்டிருக்கிறோம். அதனுடைய வியூஸ் கிட்டத்தட்ட வந்து 85,000 பேர் பார்த்துருக்குறாங்க. 85,000 பேர் வந்து அவங்களுடைய லைஃப்ல வந்து இது சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஃபார்முலா விட இந்த ஃபார்முலா வந்து எங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கு, இது எளிமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பேக் முடிஞ்சிருச்சு, ஃப்ரண்ட் பார்ப்போம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் நாம ஓக்குப்படி சைடில் இப்போ மேலே வந்து ஷோல்டர் லைனும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து டோட்டலாக நமக்கு 6.25 இன்ச்சு இருக்கு. இந்த 6.25ல சின்ன ஷோல்டர் 2.5 பிளஸ் 3/4, இப்போ 3.25. கழுத்துடைய அகலம் 3 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக்கு நம்ம 7 இன்ச்சு எடுக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க.
இப்போ சென்டர் கேப்ல ஃபார்முலாவில் வந்து நார்மலா 1/4 கட்டிங்கன்னா இங்க 3 இன்ச்சு வச்சா இங்கேயும் அந்த 3 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கலாம். இது சென்டர் கேப் ஃபார்முலா ஊக்கப்பட்டு உள்ள வந்துடும். அதனால என்ன பண்ணணும், 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம கழுத்து ஷேப்பை வந்து மாறாது, கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். இப்போ 6.25 சென்டர் கேப் ஃபார்முலான்றதுனால 1/2 இன்ச்சு மைனஸ் இப்போ செஸ்ட் டிவைட் பை 4 42 பிளஸ் 3/4 இன்ச்சு நம்ம இதில் அப்படியே எடுக்கிறோம். மேலே 3.25 இன்ச்சு இருக்கு, அந்த 3.25 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸோ சென்டர் கேப் ஃபார்முலா வந்து நிறைய மெத்தட் இருக்கு. நம்முடைய சேனல்ல நீங்க நம்முடைய கட்டிங்கை பார்த்தீங்கன்னா சென்டர் கேப் ஃபார்முலா வந்து பல கட்டிங் போட்டிருப்பேன். இதுல எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க. இங்கிருந்து ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணி கவர் தட்டு எடுத்துக்கணும். ஆம்கால் ரவுண்டு 9.5 இன்ச்சு வேணும். ஸோ இப்போ இதுக்குள்ள நமக்கு 9.5 வேணும், ப்ளஸ் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு இருக்கு. இப்போ ஊக்குப்பட்டி 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு செஸ்ட் அளவு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். 10.5 இன்ச்சு 42 4 பிரிச்சோம்னா 10.5. ஆம்கோல் ரவுண்டு 9.5 வேணும். ஸோ அந்த 9.5 கரெக்டாக அதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்கு, மீதி இருக்கிறது டாட். இப்போ 47 டிவைடு பை 4 11.25. நேரடியாக ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் அளவு எடுத்துருந்தோம்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மிடில் செஸ்ட்டை வந்து பிரிச்சுக்கணும். 11.25. அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட்டு 47 3ஆல் பிரிச்சோம்னா 15.1. ஸோ இப்போ 15.1 ப்ளஸ் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் ஸ்டிச்சிங்காக இது வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு விதமாக புரியும், என்ன இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு. நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி கட்டிங் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். ஃபார்முலா தெரியாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ வச்சுக்கோங்க அவ்வளோ வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். அப்போ எவ்வளோ அப்படின்றது நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ நமக்கு வேலை தெரிஞ்சிருந்தா நம்ம கரெக்டாக இது மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 47 டிவைடு பை 2 23 இன்ச்சு வேணும். இப்போ பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்ந்து தான் நமக்கு 23. இங்கே வந்து 11.25 இன்ச்சு இருக்கு, 11.1 இருக்கு. அந்த 11.1 வந்து இந்த ஊக்குப்பட்டி கழிச்சுட்டு எடுக்கணும். இந்த 11.1 23. ஸோ இந்த 23 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிராஸ் போகிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து இங்கே 1 இன்ச்சு டாட் ஆக்கிட்டு இந்த கிராஸை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ கட்டிங்கை வந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணால் இந்த கட்டிங்கை நேர்த்தியாக பண்ண முடியுன்றதை பிளான் பண்ணிக்கணும். அப்போதான் வந்து எல்லா வகையிலும் நமக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ ஷோல்டர் சென்டரில் சென்டர் கேப் ஃபார்முலா வந்து டாட் எடுக்கணுன்றது மெத்தடு. இப்போ 3.25 பாதி 1.5 ஒரு பாயிண்ட்டு. இங்கே 4.5 இன்ச்சு இருக்கு, அந்த 4.5 இன்ச்சு நம்ம இங்கே எடுக்கிறோம். ஆனால் நமக்கு விகிதாச்சலப்படி 47 டிவைடு பை 10 4.25 இன்ச்சு வேணும். இந்த 4.25 இன்ச்சு நம்ம இங்கே வச்சிடலாமான்னா இல்லை, இந்த ஊக்குப்பட்டி கழிச்சுட்டு எடுக்கணும். அப்போ விகிதாச்சலப்படி இந்த இடத்துக்கு வரும். இதை வந்து நம்ம டாட்டுடைய இடமா எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து இந்த டாட்டுடைய அகலம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 47 டிவைடு பை 13
3.6 அப்படின்னா 3.6 அப்படின்னும் போது 1.25 நமக்கு இருக்கணும். இப்போ 1.25 அப்படின்னும் போது இந்த இடம் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து டாட்டுடைய இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது அண்டர் பஸ்ட் வந்து 4.1 இருக்கு, 4.25 இன்ச் இருக்கு. அதில் அப்படியே சென்டர் பண்ணிக்கலாம். அப்போ 2.1 வரும். இப்போ மேலேருந்து இந்த ஹைட்டு 4.25 இருக்கு, இந்த டாட்டுடைய ஹைட்டும் 4.25 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் 4.25 எடுத்துக்கலாம். இடுப்பளவு நமக்கு எவ்வளவு வேணும்? 37 இன்ச் இடுப்பளவு. 37 டிவைட் பை 4 9.25. பேக்ல 3/4 இன்ச்சு எடுத்திருக்கிறோம். அப்போ -3/4, அப்போ 8.5 இன்ச்சு வேணும் இல்லையா? ஸோ இப்போ இங்க ஊக்குப்பட்டி கழிச்சிட்டு 3.5 போக 8.5 இன்ச்சு நமக்கு இந்த இடத்துல இருக்கு. அது போக நமக்கு இந்த இடத்துல மறுபடியும் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணுமா? இந்த 3/4 இன்ச்சுன்றது நமக்கு 1.25 இன்ச்சு வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அப்போ 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால இந்த இடத்துல நான் வந்து எப்பவுமே 3/4 இன்ச்சு கொடுப்பேன். இந்த பஸ்ட் பாயிண்ட் அதிகமா இருக்குனால 3/4 இன்ச்சு இங்க கொடுக்கல. அண்டர் பஸ்ட்ல 1.25 இன்ச்சு கொடுத்துருக்கு. அப்ப நமக்கு அது கரெக்டா வந்துடும். ஸோ இப்போ இந்த டாட்டை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த டாட் பாயிண்ட்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்து நம்ம எவ்வளவு கொடுத்துருக்குறோம்? 3.5 ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். அப்போ இங்க வந்து நம்ம 2 இன்ச்சுக்கு மேல இந்த டாட்டுடைய டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். 1 இன்ச்சு நம்ம டாட் கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. அப்போ 1 இன்ச்சு போக மீதி வந்து நமக்கு ஆம்கோல் இருக்கான்னு பார்த்துக்கலாம். 5.25 போக ஆம்கோல் எவ்வளவு? 9.5. இன்னொரு செக் பண்ணிக்கலாம். 5.25 ஒரு பாயிண்ட், 5.25 ஒரு பாயிண்ட் போக 9.5 இன்ச்சு நமக்கு கரெக்டா இருக்கு. ஸோ இதை வந்து எப்பவுமே இந்த கிராஸ் நாம வச்சுக்கணும். கிராஸ் வச்சுட்டு இந்த ஷேப் எடுத்துக்கணும். அடுத்தது இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேல எடுத்துட்டு 3.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த 3.5 ஒரு பாயிண்ட் டாட்டுடைய லென்த்தா நம்ம எடுக்கிறோம். மேல 1/4 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு. சப்போஸ் இப்போ வந்து கஸ்டமர் சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து கப் சைஸ் வந்து ஷார்ப்பா வேணும், இதுல சென்டர் கேப் ப்ளவுஸ்ல வந்து ஷார்ப்பா வர்றதில்ல, ஷார்ப்பா வேணும்னு கேட்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஷேப் இப்படி பிடிச்சி கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்துடும். இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா ஷார்ப்பா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம பட்டி எடுக்கணும்.
ஸோ பட்டி எடுக்கும்போது கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்க பட்டியினுடைய ஹைட்டு நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை நம்ம மேலே எடுத்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாகம் இப்போ நமக்கு பத்தியுடைய இடம் இந்த இது வரைக்கும் இருக்கு. அதே போல் இந்த சைடு இதுவும் தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற அளவுக்கு போதும், 1/2 இன்ச்சு மேலே. இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2.5 இன்ச்சு இருக்கு. அதே போல் இந்த சைடு 3 இன்ச்சு இருக்கு. ஸோ பெரிய சைஸ் ப்ளவுஸு, அதனால நம்ம பட்டி எடுக்கும்போது லைட்டாக கிராஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக இந்த பக்கம் 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இடுப்பு அளவு நமக்கு 8.5 9.25 3/4 இன்ச்சு போயிடுச்சுன்னா 8.5 ப்ளஸ் ஊக்குப்பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ லைட்டாக இந்த மாதிரி கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து 3 இன்ச்சு எடுத்துருக்குறோம், ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. இந்த சைடு வந்து 2.5 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சிங்காக கீழேயும் மேலேயும் 3/4 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பட்டி வச்சு பார்த்தோம்னா நமக்கு சென்டர் டாட்டுடைய இடம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதிலிருந்து இந்த டாட் பிடிச்சி போக மீதி இருக்கிற சைடு வச்சு பார்த்தோம்னா இந்த சைடில் நம்ம சைடு சேப் எடுத்தோம் இல்லைங்களா, அதனால் வந்து ஒரு 3/4 இன்ச்சு வெளியே வருது. ஸோ அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பட்டினுடைய அளவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ சென்டர் டாட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து இங்கே ஊக்குப்பட்டி சைட்லேருந்து சென்டருக்கு, சென்டர்லேருந்து ஆம்கோல் சைடுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது இப்போ சென்டரில் வந்து வி மாதிரி ஷேப்பில் இல்லாமல் கரெக்டாக ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். அப்போ நமக்கு பட்டி அமையும் போது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு எப்படி மார்க் பண்ணிக்கிறோமோ அதே போல் இங்கேயும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சைடு ஊக்குப்பட்டி சைடுன்றதுக்கு அடையாளமாக இந்த இடத்துல ஒரு சின்ன அர்க்கத்தை போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக்கினுடைய நெக்கு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நார்மலாக ரவுண்ட் ஷேப் அழகாக வரணுன்னா இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். பொறுமையாக இந்த கட்டிங்கை பாருங்கள். சென்டர் கேப் இது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டுருந்தாங்க பெரிய சைஸில் ஒரு சென்டர் கேப் கட்டிங் போடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த கட்டிங் போட்டிருக்கோம். இது எங்கள் சப்ஸ்கிரைபர் கேட்டு 4 நாள் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு தகுந்தபடி இது போட்டிருக்கேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.